வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பார்க்குறோம். இது இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உடம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இந்த வெயிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். உடம்புல வேக்குரு கட்டி இதெல்லாம் வராது. இந்த வெய்ய காலம் ஒரு 2-3 மாதத்துக்கு இது மாதிரி நல்லா சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கணும். இதில் இப்போ நான் எடுத்துக்க போகிற ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸு, பனானா, பாம்கிரானட்டு, ஆப்பிள் இதெல்லாம் எடுத்துக்க போகிறேன். சப்ஜா விதை கிடைக்கும் கடையில். அது உடம்பு சூட்டெல்லாம் குறைச்சிரும். அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க தண்ணியில். நல்லா ஊறிடும். அது 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். மக்கானா கிடைக்கும் கடையில். இது தாமரை விதையிலேருந்து எடுத்தது. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மக்கானாவை 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு மக்கானா. இதில் பாதாம் 1/2 கப்பு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்து ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்தாச்சு. இப்போ பிஸ்தா இல்லைன்னா முந்திரி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. நான் 1/4 கப்பு பிஸ்தா எடுத்திருக்கேன். பழம் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திரப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், கற்பூர வாழை, இல்லைன்னா எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். 3/4 பழம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துருங்க. 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி அந்த சூட்டோட பாலை இதில் போட்டுடுங்க. போட்டு மூடி போட்டு சைடில் வச்சுருங்க.